الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا من سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد لقد قال الله تعالى في محكم التنزيل العليم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا فيصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அறப்பெரும் கருணையாளன் அல்லாஹ்வினை போற்றி புகழ்ந்தவனாக இந்த வாராந்திர பெண்களுக்கான சிறப்பு வகுப்பை குர்ஆன் வகுப்பை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரிய சகோதரிகளே, அருமை தாய்மார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் இந்த விசித்திரமான பூமியிலே, விசித்திரமான வாழ்க்கையிலே மனிதர்கள் விதவிதமாக ஏமாந்து கொண்டிருக்கின்றார்கள். யாரெல்லாம் ஏமாந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு அவர்கள் ஏமாந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் என்பதை புரிந்து கொள்ளாத வண்ணம் ஏமாற்றுக்காரனாகிய ஷைத்தான் அவர்களுடைய கேடான செயல்களை எல்லாம் அழகாக காட்டுகின்றார். இதில் தான் நல்ல மக்கள் எல்லாம் பலிகடாவாக மாற்றப்படுகின்றார்கள். நல்ல மக்கள் என்பவர்கள் அவர்கள் நல்லவர்களாக வாழ்ந்து அல்லாஹ்விடத்தில் நற்கூலி பெற்று சோனம் செல்ல வேண்டும். ஆனால் நல்லவர்களாக இருக்கக்கூடிய மக்கள் மார்க்கத்தை சரியாக புரிந்து கொள்ளாமல், அதை கற்றுக்கொள்ளாமல், நன்மையது தீமையது என்று தெரியாமலேயே அவர்கள் வாழ்க்கை கழித்து மரண வேளை நெருங்கும் பொழுது அவர்கள் இந்த உலகத்தில் சம்பாதித்ததென்ன, அவர்கள் பெற்றுக்கொண்டதென்ன என்ற அறிவிப்பை அவர்கள் செவியுறும் பொழுது, அப்பொழுது யார் நஷ்டப்பட்டு விட்டார்களோ, யார் ஏமாந்து விட்டார்களோ இந்த பூமியில, அவர்கள் அந்த நேரத்தில் ஒன்றுமே செய்ய முடியாத திக்கற்றவர்களாக மாறிவிடுவார்கள். இந்த உலக வாழ்க்கை என்பது மிக அற்புதமானது, அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அல்லாஹ் அந்த வாழ்க்கை சொல்வது இன்னா ஜஅல்னா அலைஹா ஜீனத்தல்லாஹா. இந்த உலக வாழ்க்கை எல்லாம் சொல்லும் பொழுது நான் எப்படி ஆக்கியிருக்கிறேன்னு சொன்னால், இந்த பூமியில அலங்காரம் மிக்கதாக ஆத்திருக்கேன் தெரியுமா, நபலுவகும் ஐயுகும் அக்ஸனு அமலா. அப்படி இருந்தால்தான் உங்களில் யார் பெருமுயற்சி செய்து அல்லாஹ்வை அறிந்து கொள்வதற்காக சிரமம் மேற்கொண்டு நான் என் ரப்பினுடைய நேசத்தை பெற வேண்டும் என்பதற்காக அமல் செய்கின்றார்கள் என்பதை காண்பதற்காக. சிறு குழந்தைக்கு பொதுவாக குர்ஆன் வசனங்கள் எல்லாம் நம்ம நினைச்சுக்கணும் பாரம்பரியமாக இருக்கணும். இல்லை, குர்ஆன் வசனங்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலா எப்படி ஆக்கியிருக்கிறான்னா, எல்கேஜி யூகேஜி குழந்தைகளுக்கு உண்டான ஒரு அளவுல தான் குர்ஆன் வசனங்கள் இருக்கும். இங்க ரொம்ப பெரிய ஒரு நாஜா இறையச்சம் இருந்தால் மேலும் மேலும் விளைஞ்சு கொண்டே போகலாம்.
அது ரெண்டாவது விஷயம். முதல்ல நேரடியாக விளங்குமாறு தான் அல்லாஹ் குர்ஆனை ஆக்கி வச்சிருக்கார். குர்ஆனுடைய சிறப்புல ஒன்று என்னன்னா, இது இலகுவாக்கப்பட்டிருக்கிறது. மனனம் செய்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் இலகுதான். அப்போ அல்லாஹ்வுடைய கிருபையை நாம் அடைய வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய அருளை அடைய வேண்டும் என்று சொன்னால், கொஞ்சம் கவனம் எடுத்து நான் யார், எதற்காக படைக்கப்பட்டேன், இந்த பூமியில் எனது வேலை என்ன, ஒரு தடவை நம்ம ஒரு கேள்வி கேட்போம். உயிர் இருக்கும் வரையில் வாழ்வது இந்த பூமியில் எல்லா உயிரினமும் செய்யக்கூடிய செயல், அதில் வித்தியாசம் இல்லை. இதில் ஆண் பெண் என்ற பாலினம் எல்லா உயிரினத்திலும் இருக்கிறது, இதுலையும் வித்தியாசம் இல்லை. மக்கள்களை பெற்றுக்கொள்வது நாம மட்டும் இல்லை, பறவைகள் கூட சிறிய முட்டையிட்டு அதை பாதுகாத்து குளிரிலும் வெயிலிலும் மழையிலும் அதை கதகதப்பு குறையாமல் குஞ்சாக மாற்றி தன் இனத்தை பெருக்குகின்றது. நம்ம விட ரொம்ப சிரமமாக இருக்கு. நம்மளாவது கருவை வயிற்றுக்குள்ள வச்சிருக்கோம், நல்லா பாதுகாத்துருக்கான். 3 அடுக்கு பாதுகாப்பு, 3 அடுக்கு பாதுகாப்பு நல்லா சொல்லித்தரான். சுமர சொல்லித்தரான். 3 அடுக்கு பாதுகாப்புல வச்சு நீங்க வளர்க்கப்பட்டீங்க அப்படின்னு. ஆனால் பறவைகளை பார்த்தீங்கன்னு சொன்னா அதோட கருவை எங்க வச்சிருக்கு, வெளியில கொண்டு வந்து கூட்டுல வச்சிருக்கு. வயிற்றுக்குள்ள வச்சு கருவை வளர்க்கறதை விட வெளியில வச்சு கருவை வளர்க்கறது ரொம்ப கஷ்டம். அதையே ஒரு சிறிய அறிவுடைய 3 அறிவுடைய, நமக்கு 6 அறிவு, பறவைகளுக்கு 3 அறிவு, அந்த 3 அறிவுடைய அந்த பறவை அழகா குஞ்சு பொறித்து அதுக்கு இறையூட்டி பறக்க கற்றுக் கொடுத்து அதுக்கப்புறம் தனியாக போச்சிடும். நம்மளை விட ரொம்ப சிறப்பாக நாம தான் கல்யாணம் பிடிச்சி கொடுத்த போது நம்ம பின்னால் அது ஒன்று ஒன்றா சொல்லி கொடுத்து புள்ள வாழ்க்கையை கெடுத்துடுவோம். அது வளர்த்த உடனே நினைச்சிரு, நீனே வளர்ந்துக்கோ, நீனே வாழ்ந்துக்கோ, உனக்கு நான் எல்லாம் சொல்லி தந்துட்டேன், நீனே இறை எடுத்துக்கோ. பூனை முதல் தனது குட்டிக்கு வேட்டையாட கற்றுக் கொடுக்க, வேட்டையாட சிறப்பாக செஞ்சவன் நீ இனிமேல் உணவை தேடிக்கன்னு விட்டுறது. அப்போ நம்மை விட அறிவில் குறைந்த பறவைகளும் மிருகங்களும் இந்த உலகத்தில் சிறப்பாக வாழுது. அதே மாதிரி வாழ்ந்தால் நம்ம சிறப்பாக கிடையாது. அதே நேரத்தில் நம்மை விட எல்லா உயிரினத்திற்கும் தன்னை படைத்த ரப்பு யார் என்று தெரியும். அல்லாஹ் சொல்லுதான், நிழல்களும் மரங்களும் மலைகளும் எல்லா ஜீவராசிகளும் இந்த உலகத்தில் விரும்பியோ விரும்பாமலோ ரப்பாகவே அல்லாஹ்வை துதிக்கின்றன காலையிலும் மாலையிலும். சில வசனங்களை படிக்க உடம்பெல்லாம் ஆடி போயிடும். நம்ம சீக்கிரம் ஈஸியாக கழுத நாயெல்லாம் திட்டிருந்தோம். அல்லாஹ் என்ன சொல்லுதான், எல்லா உயிரினமும் தான். நம்ம எதை மோசமாக திட்டுறோமோ அதுவும் உள்ளுக்குள்ள இருக்கு. அல்லாஹ் திக்ர் செய்து நல்லா சொல்லுதான். மலைகள் தஸ்பீக் செய்யும் சொல்லுதான். மரங்கள் செடிகள் கொடிகள் எல்லாமே தஸ்பீக் செய்ய சொல்றான். இந்த இடத்துல தான் நாம என்ன செய்யறோம் பார்த்தோம் சொன்னா, இந்த 5 அறிவு மிருகம் 3 அறிவு பறவைகளை விட மகா கேவலமாக படைத்த இறைவனுக்கு நன்றி செலுத்தாமல் துதிக்காமல் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கின்ற மகா பாவிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படின்னா நாம இல்லை, மனிதர்கள் ஒட்டுமொத்தமா. அதில் சிறந்தவர்கள் யார்? அல்லாஹ் சொல்லுதான், வல் அஷ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபி உஸ்ர், மனிதன் நிச்சயமாக நஷ்டத்தில் இருக்கின்றான். மனிதரான எல்லாத்தையும் சொல்லிட்டான். அடுத்து நம்ம தனியாக எப்படி பிரிக்க, இல்லல்லதீன, இவர்களை தவிர, ஆமனு வ அமிலு ஸாலிஹாத், யார் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செய்கின்றார்களோ அவர்களை தவிர உலகில் உள்ள அனைத்து மனிதர்களும் நஷ்டத்தில் இருக்கிறார்கள். அப்ப அல்லாஹ் மனிதர்களை 2ஆ பிரிச்சுட்டான். நஷ்டத்தில் இருப்பவர்கள், நஷ்டத்திலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொண்டவர்கள் அல்லாஹ் அருளை கொண்டு. நான் எதில் இருக்கின்றேன்? இதுதான் கேள்வி. இந்த சிந்தனை நமக்குள்ள எழணும். இந்த சிந்தனை நமக்குள்ள எழுந்தால்தான் நாம் நம்மை சரி செய்ய முடியும். அப்போ அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் ஒரு சில விஷயங்கள் நமக்கு கற்றுத்தாரான். அதில் ஒரு விஷயத்தை பாருங்க, மனிதர்களுடைய பல வகையான மனிதர்கள் மத்தியில் அல்லாஹ் ஒரு சில சொல்லுதான். என்ன சொல்லித்தரா பாருங்க, அழகான ஒரு வசனம். அம்மன் ஹூவ காணித்துன் அனா அல் லைல சாஜிதம் வ காயிமை யஹ்தருல் ஆஹிரத வ யர்ஜு ரஹ்மத ரப்பி. அருமையான வசனம். அல்லாஹ் சொல்லுதான், எவர் மறுமையை அஞ்சி, மறுமையை அஞ்சினா எப்படி அஞ்சுறது? என் ரப்புக்கு நான் வாழ்ந்ததுக்கு கணக்கு கொடுக்கணும், உணவுழைச்ச என் ரப்புக்கு என் உணவுக்கான கணக்கு கொடுக்கணும்,
பேச்சாற்றலை தந்த ரப்புக்கு நான் பேசிய வார்த்தைக்கு கணக்கு கொடுக்கணும். அவன் அளித்த ரிஸ்குகளை எல்லாம் நான் எவ்வாறு பயன்படுத்தினேன் ரப்பு என்று விசாரிப்பான், நான் கணக்கு கொடுக்கணும். இப்படி ஒவ்வொன்றையும் நினைத்து பார்க்கின்றது தான் மறுமை அஞ்சுதல். மறுமை அஞ்சல் குளிர் காய்ச்சல் வந்த மாதிரி போட போட்டு கிட்டு ஆடுறது இல்லை, அந்த அஞ்சல் இல்லை, அது காய்ச்சல் ஃபீவர், டாக்டருக்கு தான் போகணும். அஞ்சுதல் என்பது எப்பொழுதும் மனசில் இருக்கும். என் ரப்புக்கு நான் பதில் சொல்றேன், யார் எப்படியும் போங்க, என் ரப்புக்கு நான் பதில் சொல்றேன் என்ற இந்த ஒரு சிந்தனை இவர்கள் எவர்கள் மனதில் இருக்கின்றார்களோ அந்த மனிதர்களை பற்றி அல்லாஹ் சொல்லலாம், அவர்கள் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை ஆதரவு வைப்பார்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை ஆதரவு வைப்பாங்க. அப்போ அல்லாஹ் என்ன மறுமையில் விசாரிப்பான், மறுமையை நான் அஞ்சுகின்றேன். இந்த உலகத்தில் வாழ்வதற்கு எனக்கு என்ன தேவை? அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து தேவை. நிச்சயமாக எனக்கு என்னுடைய ரப்பிடம் இருந்து அவனுடைய ரஹ்மத் எனக்கு கிடைக்கும் என்று நான் நம்புறது. அதை ஆதரவு வைக்கிறார்கள். ஆதரவு வைத்து அவர் இரவுகளிலே சுஜூத் செய்தவராகவும் நின்ற நிலையில் வணங்குவவராக இருக்கின்றார்கள். இரவு நேரங்களில் அல்லாஹ் தஹஜ்ஜுத் தொழுகை இந்த இடத்த சொல்லி காட்டுறான். நின்ற நிலையில் வணங்குகின்றாரோ அவர் நிராகரிப்பவரை போல் ஆவாரா, காபிரை போல் ஆவாரா? மறுமையை நம்புதாரு, மறுமையை அஞ்சுதாரு, அல்லாஹ் சந்திப்பு நினைக்காரு, அல்லாஹ் ரஹ்மத்துல ஆதரவு வைக்காரு. அதனால எனக்கு கூலி கிடைக்கும் என்று அல்லாஹ்வை நெருங்குவதற்கான அழகிய நேரமான தஹஜ்ஜுத் நேரத்தில் நின்ற நிலையிலும் சுஜூத் செய்தவராக அவர் தொழுது கொண்டிருக்கின்றார், அல்லாஹ்வை வணங்குகின்றார், தன்னுடைய தேவைகளை அல்லாஹ் இடத்துல கேட்கிறார், தன்னுடைய பாவங்களுக்கு அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கோருகின்றார். இவர் அல்லாஹ்வை நிராகரித்து காபிர் போல் ஆவாரா? அல்லாஹ் எவ்வளவு அழகா கேட்கிறான் பாருங்க. நம்ம காபீர் இப்படிலாம் செய்ய மாட்டாங்க, இப்படிலாம் செய்தால் நம்ம காபீர் இல்லை. இதான் இந்த வசனம் சொல்லித்தர பாடம். மூமின் என்பது இந்த இடத்துல மாறுபடுதா சொல்லிட்டு நபியே மேல நீங்க கூறுங்க. நபியே குல் ஹல் யஸ்தவில்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். சிறு குழந்தைகள் கேட்கும் இருக்கா நபியே, அவங்ககிட்ட கேளுங்க, கற்றவர்களும் கல்லாதவர்களும் அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாக முடியுமா? எவ்வளவு அழகான கேள்வி, விளங்காம இருக்கா? இது சின்ன குழந்தைக்கு விளங்கும், பெரிய குழந்தைக்கு விளங்கும், ரெண்டு பேரும் சமம் இல்லை. அதனால அடுத்தால சொல்லலாம், இன்னமா தக்கரு ஊலில் அல்பாப். நம்ம சொல்லக்கூடிய இந்த குர்ஆன் வசனங்களை, இந்த குர்ஆன் ஆயத்துக்களை யாரு தெரியுமா விளங்கி கொள்வாங்க? அறிவு உள்ளவர்கள் தான். இதில் அப்போ யாருக்கு விளங்காது? யாருக்கு விளங்காது? அறிவு இல்லாத விளங்காது. அப்போ அறிவு நமக்குள்ள இருக்கானாட்டா இருக்கு. எந்த விஷயத்துல அறிவு இருக்கு? உலக விஷயங்கள்ல நமக்கு இல்லாடியா இருக்கும். அல்லாஹ் அந்த அறிவை சொல்லலை. யார் எனக்கு நிரந்தரமான அழிவில்லாத மரணமற்ற ஒரு வாழ்க்கையில தன்னை சரி செய்து கொள்கின்றாரோ அவர் தான் அறிவுடையவர். இப்போ வேற நம்ம ஒரு எல்லாரும் சேர்ந்து ஒரு டூரிசம் போகிறோம், ஒரு வாரம் பேக்கேஜில் போகிறோம், நல்லா செலவழிக்கிறோம், இருக்க காசை பூரா செலவழிச்சிட்டோம், ஊருக்கு வந்து மறுவேளை சோத்துக்கு வழியில ரோட்டில் நிற்கும். அந்த மாதிரி ஒரு ஆளை நம்ம பார்த்தா என்ன நினைப்போம்? என்ன சொல்லுவோம்? சோத்துக்கு வழி இல்லாதவன் உனக்கு டூர் கேட்காடா, அறிவு வேண்டாம் உனக்கு கேட்கமா? கேட்குறோம்ல. இருக்க காசை பூரா போடுச்சு மப்பா கிட்டேடா. இப்போ அப்படியே மாற்றி போடுங்க. அழிவே இல்லாத நிரந்தரமான வாழ்க்கையில ஒன்றுக்கும் வழி இல்லாமல் நிற்கதியாக அல்லாஹ்விடத்தில் குற்றவாளியாக நிற்கின்றான். இந்த உலகத்தில் அவன் கொஞ்ச காலம் வாழ்ந்துட்டு சுகபோகமாக வாழ்கிறான். இவனுக்கும் அவனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. இந்த உலகத்தில் சுகமாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் நல்ல சந்தோஷமாக இருந்தாலும் பணத்தோடு இருந்தாலும் ஏழ்மையோடு இருந்தாலும் ஒரு நாள் மவுத்து நிச்சயம். ஆனால் பிரச்சனை என்னன்னா, மரணத்திற்கு பின்னால் உயிர்கெடுத்து எடுக்கப்பட்ட நமக்கு என்ன கிடையாது? மரணம் கிடையாது. அது அங்கே தான் மாற்றம். எங்கேயுமே தப்பி ஓட முடியாது. அல்லாஹ்வின் பார்வையிலிருந்து, அல்லாஹ்வுடைய கண்காணிப்பிலிருந்து, அல்லாஹ்வுடைய விசாரணையிலிருந்து அல்லாஹ் எந்த நிக்க சொல்றாலும் மறுமையில அந்த இடத்தை விட்டு கூட நமது கால்கள் நகராது. ஏன் தெரியுமா? அன்று நமது கால் நாம் நினைத்தது செய்யாது, நமது கை நாம் நினைத்தது செய்யாது, அது அல்லாஹ் ஏவியதைத்தான் செய்யும். எவ்வளவு ஒரு கடுமையான சூழ்நிலை அது. மறுமையில நிற்கும் போது இப்போ கொஞ்ச நேரம் நின்றுக்கிட்டே இருந்தா கால் வலிக்குன்னு என்ன செய்வான்? காலை நகர்த்தி வைப்போமா? மறுமையில காலை நகர்த்த முடியாது. என் காலு எனக்காண்டி என்ன செய்யாது? நகராது. என் கை எனக்கு எதிராக சாட்சி சொல்லும், என் கண் பேசும், என் கண் பேசும். இன்னும் சொல்லுவாங்கல்ல, உங்களுக்கு எதிராக உங்களுடைய தோள்களும் சாட்சி சொல்லுங்கிறாங்க. உடம்புல பெரிய ஏரியாவே என்னதுதான்? தோல் தான்.
தோல் உச்சியிலிருந்து தொடங்கி உள்ளங்கால் வரைக்கும் போர்த்தப்பட்ட ஒரு போர்வை போல இருக்கும். இந்த தோல் அந்த மனிதனுடைய நிகழ்வுகளை, இந்த பூமியில் அவன் செய்த தவறுகளை அல்லாஹ்விடம் சொல்லி, இவன் என்னை இந்த மாதிரி எல்லாம் நிர்பந்தித்து அவனுடைய சுகத்தை தேடிக்கொண்டான், என்ன செஞ்சான், அநியாயம் செய்ய ஏவினான் என்று கண்களும் கைகளும் காதுகளும் அவனுடைய தோள்களும் சாட்சி சொல்லும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அப்ப நம்ம இந்த இடத்துல நினைக்கிறோம், இதெல்லாம் நடக்குமா, சைத்தான் அப்படி போடுவான், இதெல்லாம் சொல்லலாம் பேசுமா அப்படின்பா. அல்லாவோட தூர் சொன்னாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கு, என்ன தெரியுமா, ஒரு சில பேர் அல்லாஹ் மறுமையில் அவங்க முகத்தால் நடந்து வர செய்வான் அப்படின்னு வசனம் இருக்கு குர்ஆன்ல. இதை வாசித்தவொடனே சஹாபாக்கள்ல கேட்டாங்க, அல்லாஹ் தூர மனிதன் எப்படி முகத்தில் நடந்து வருவான், ஆச்சரியத்தோடு கேட்டாங்க. நம்ம கேட்கல, ஆச்சரியத்தை கேட்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, கால்களால் எவன் நடந்து வர செய்தானோ அவனுக்கு முகத்தால் நடந்து வர செய்வது கஷ்டமா கேட்டாங்க. அப்போ நம்ம என்ன விளங்கி வச்சிருக்கிறோம், கால்களால் நடக்கிறது ஈஸியாக நினைக்கிறோம். உண்மை கிடையாது. நம்ம கால்களால் நடக்கிறதுக்கு என்ன இல்லை, சாத்தியமே கிடையாது. விலகி கிடங்க. நீங்க ரெண்டே ரெண்டு கால்களை ஊனி ஒரு பந்தல போடுறது பார்ப்போம். அதுக்கு என்ன செய்யணும், குழி தோண்டணும். குழி தோண்டி கம்பம் உள்ள வச்சா தான் நிற்கும். பூமிக்கு மேலே ரெண்டு காலில் நிற்கிறோம். நாம இடுப்புக்கு மேலே தான் அதிகமான வெயிட்டு. ருக்கு செய்கிறோம், குப்புரடிச்சு விடுதோமா, விழுதுறணும் இல்லை, அதிகமான வெயிட்டை முன்னால் கொண்டு போகிறோம். அந்த ரெண்டு காலையும் நின்றுக்கிறோம். இதெல்லாம் நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கும் சாதாரண ஒன்றுமே கிடையாது. ஒரு நரம்பு தளர்ச்சி வந்தால் தெரியும், உட்கார்ந்துட்டு எழுதுவதற்கு ஒரு கோடி யோசனை வச்சு எழுதிக்க முடியாது. நல்லா பார்த்தோம். சில பேர் பார்த்துட்டோம் உட்கார்ந்துட்டு எழுந்திருக்கிறதுக்கு. நம்ம என் குடும்பத்தில் ஒரு நபருக்கு உடம்பு முடியல, வயசு பெரிய வயசு இல்லை, 70 தான் தோணுது, 72 வயசு தான் ஆகுது. இந்த சேர்லேருந்து எழுந்திருக்கிறது கிட்டத்தட்ட 10 நிமிஷம். அப்படியே ஒரு 2 இன்ச்சு வசந்துட்டு உட்காந்துடும், 2 இன்ச்சு கோயில் வசந்துட்டோம்ல. நம்ம நினச்சிட்டா அப்படி அப்புறம் இந்த மாதிரி கீழே அடித்த பந்து அப்படி மேலே கிளம்புது. அது மாதிரி செய்கிறோம், எந்திக்கிறோம். 2 படியில் இறங்கவும் முடியும், நமக்கு 3 படி தாண்டி குதிக்க முடியும், 4 படி தாவ முடியும், எல்லாம் முடியுது. நிற்க முடியுது, நடக்க முடியலாம் செய்யுது. ஆனால் என்ன விளங்கி வச்சிருக்கிறோம், இதெல்லாம் பெரிய வித்தை இல்லை, சாதாரண இல்லை. இது அல்லாஹ் அனுமதித்ததை கொண்டு நடக்கிறது. நல்லா விளைஞ்சுக்கிடணும். அல்லாஹ் அனுமதித்ததை கொண்டு தான் நாம் நடப்பதே சாதாரணமாக இருக்கு. அதைத்தான் அல்லாஹ் ஒருத்தர் சொல்றாங்க, எப்பா உங்களை கால்களால் யார் நடந்து வர செய்தானோ அவன் என்ன செய்வான், நாளைக்கு மறுமையில முகத்தால் நடந்து வர செய்வான், அவனுக்கு பெரிய செய்வான் என்று கேட்கிறான். அழகான கேள்வி கேட்கிறாங்க பாருங்க. அப்போ அல்லாஹ்வுடைய அந்த ஆற்றலை விளங்கி கொண்டு அல்லாஹ்வுக்கு அடிபணிந்தவர்களாக, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவவர்களாக நாம் மாறாத வரை நமக்குள் இறை எச்சம் ஏற்படாது. எல்லாரும் குரானை லேசா தொட்டவங்க கூட ஒரு வசனம் பார்த்துருப்போம். அல்ல சூறா கடத்தாக்கள் என்ன சூறா வருது, சூரத்துல் பக்ரா. அதுல முதல் வசனம் என்னது, அலிஃப் லாம் மீம். அதுக்கு பொருள் இல்லை, ரைட்டா. அடுத்து தாலிகல் கித்தாபுல் ஃபீ முதலில் முத்தக்கின். முதல் வசனமே நமக்கு பாடம் தான் எல்லாம் சொல்லலாம். இது வேதம். இது யாருக்கு நேர் வழி காட்டும் தெரியுமா, காசு கொடுத்து அவனுக்குலாம் நேர் வழி காட்டாது. யார் இறையச்சத்துடன் இருக்கின்றானோ அவனுக்கு இந்த வேதம் நேர் வழி காட்டும். நீ எவ்வளவு வரைய படிச்சு எவ்வளவு வரைய பட்டம் வாங்கிறதாலும் சரி, இறைவனை தெரிந்து கொள்ளாமல் இறையச்சம் இல்லை, இறையச்சம் இல்லாமல் நேர்வழி இல்லை. நேர்வழி இல்லை என்றால் நாம் மிகப்பெரிய நஷ்டத்தில் ஆழ்த்தப்பட்டு விடுவோம். ஒன்றும் பண்ண முடியாது. அல்லாஹ் அழகா எவ்வளவு இலவா சொல்லித்தரான். இது யாருக்கு நேர்வழி காட்டும், இறையச்சம் உடையவர்களுக்கு. அப்போ குர்ஆன் எல்லாருக்கும் நேர்வழி காட்டாது. யார் அல்லாஹ்வை அஞ்சியவர்களாக, என் ரப்பு எனக்கு எதை உபதேசிக்கின்றான், என் ரப்பு எனக்கு எதை எச்சரிக்கை செய்கின்றான், என் ரப்பு என்னை எதை கொண்டு ஏவுகின்றான், எதை கொண்டு தடுக்குகின்றான் என்று நாம் கேட்காதவரை, அறியாதவரை, பார்க்காதவரை இந்த குர்ஆன் நமக்கு இறையச்சத்தை ஏற்படுத்தி தராது, நேர்வழி தராது. இங்க 10 வசனம் இல்லைன்னா ஒரு 10 சூறா, பெரிய சூறா, ஏன் 10 ஜுஸ்ஸுன்னு வச்சுக்கிடுவோமே, மனப்பாடம் பண்ணிட்டோம், நேர்வழி கிடைச்சுமா? ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், உங்கள்கிட்ட பல முறை சொல்லியிருக்கிறேன், முஸ்லீம் அல்லாதவர்களும் குர்ஆனை மரணம் செய்தவர்கள் இருக்கிறார்கள்.
நீங்கள் தான் வந்து இஸ்லாமிக் ஸ்டடி யார் படிப்பா? முஸ்லீம் படிப்பாங்க. கேரளாவில் எல்லாரும் படிக்காங்க. சமீபத்தில் நான் ஒரு பேட்டியில் பார்த்தேன். சோஃபியா என்ற பெண்ணு கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக இருக்குது. என்ன சப்ஜெக்ட் தெரியுமா எனக்கு? அரபிக். என்ன படிச்சிருக்கு தெரியுமா? அப்சல் உலமா டிகிரி வாங்கியிருக்கு. பேர் சோபியா. அது சொல்லுது உலக அது சொல்லுது. அதுக்கு ஈமானும் இல்லை. அல்லாஹ் இன்னும் ஹிதாயத்தை கொடுக்கணும். இன்ஷா அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கணும். நம்ம துஆ செய்வோம். அது சொல்லுது உலக மொழிகளிலேயே மிகவும் அழகான மொழி எது தெரியுமா? இந்த அரபிக் தான். இதில் உள்ள இலக்கணம் இலக்கியங்கள் போல இலகுவாக புரிய வைப்பதை போல உரைநடை இலக்கிய நடையை போல உலகில் எந்த மொழியிலையும் ஒரு அற்புதங்களே இருக்காது. அதுதான் கவர்ந்து நான் அப்துல் உலமா எடுத்து படித்தேன். இன்னைக்கு கவர்மெண்ட் டீச்சராக இருக்கேன். ஏன்ட்ட படிக்கிற பிள்ளைகளே போகிறேங்கன்னா இந்துக்கள் பிள்ளை முஸ்லீம் பிள்ளை எல்லா பிள்ளையும் ஸ்கூலில் இருக்கும்ல, அவ்வளவு அரபிக் பாஷை எடுக்கு. போர்டில் எழுதுது பாருங்க. அரபிக் எழுதிட்டு அல்லாஹ் எந்தெந்த வார்த்தையை ஏன் எந்தெந்த இடத்துல பயன்படுத்துகிறான். ஒரே பொருள் உள்ளதுக்கு பல வார்த்தை இருக்க. அந்த பல வார்த்தைகளை எந்த இடத்துல ஏன் பயன்படுத்துவான் தெரியுமான்னு சொல்லி குர்ஆனுடைய விளக்கத்தை ஒரு மாற்று மத சகோதரி சொல்லுது. கேள்வி என்ன? அது என்ன இல்லை, நேர்வழி ஹிதாயத் இல்லை. அப்போ இந்த உலகத்தில் அது சிறந்த பணி செய்யுது. இன்ஷா அல்லாஹ் அதுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கணும். ஆனால் அதை வச்சுக்கிட்டு சொர்க்கம் போக முடியுமா? அப்சல் உலமா பட்டத்தை வச்சு முடியுமா? நல்லா தெரியுது. ஏன்னா இந்துக்கள் நாங்கள் வித்தியாசமாக முடியாதுன்னு சொல்லுதோம். அதே முஸ்லீம் ஊழியலோ ஏதாவது இப்போ சர்டிஃபிகேட் வந்து யாருக்குமான வேலை செஞ்சால் அவன் ஆலிமாலோ அப்படிங்கும். நேற்று கூட தூத்துக்குடியிலேருந்து ஒரு ஃபோனு. தூத்துக்குடியில் ஒரு தகப்புனார் கண்ணீர் பல்க எனக்கு ஏதாவது ஆலோசனை சொல்லுங்க அப்படின்னு அழுகுதார். என்னன்னு கேட்டால் என் புள்ள ஒரு எஸ்சி பையனை வந்து விரும்புதா, கிட்டத்தட்ட 5 வருஷமாக அவங்கள்ட்ட பழக்கம். எனக்கு காலேஜில் போன வருஷம் சேர்ந்து ஃபஸ்ட் செமஸ்டர் எழுதியிருக்கேன். அப்போ தான் தெரியும். நிறுத்திட்டேன். இவன் படித்து முடிச்சிருந்தா 2 வருஷம் படித்து முடிச்சிருக்கணும், டிகிரி முடிச்சிருக்கணும், இன்னொரு வருஷம் தான் பாக்கி இருக்கும். நிறுத்திட்டேன். ஆனால் அவன் இன்னைக்கு வரைக்கும் உறுதியாக இருக்கான். அவனை தான் கல்யாணம் முடிப்பேன். நான் என்ன செய்யணும்னு கேட்குறான். திரும்ப கேட்ட போகிறாரு. அவர்கிட்ட என்ன இல்லை, இஸ்லாம் இல்லை. அவன் விட்ட மாட்டேன், இஸ்லாம் இல்லை. அவன் வீட்டில் திக்ரு இல்லை, எதுவுமே இல்லை. அப்புறம் பிள்ளை எப்படி வளரும்? முஸ்லீம் பேர் தாங்க காபிராக வளர்ந்துருக்கு. ஒரு காபீர் கூட ரசிச்சிருக்கு, பழம் இருக்கு. இப்போ கல்யாணம் வரும்போது மட்டும் இவ்வளோ பிரச்சனை வருது. என்ன நினைக்காங்கன்னா காபிரா வாழவே பிரச்சனை இல்லை. ஆனால் காபிரா உண்மையிலே இருக்கிறான், அவனுக்கு கல்யாணம் முடிக்க பிரச்சனை வழங்கியிருக்காங்க. மார்க்கத்தை வழங்குற காபிரா வாழலாம். அல்லாஹ் திக்ர் செய்ய வேண்டாம், தொழுக வேண்டாம், இணை வைக்கலாம், ஜக்காத்து கொடுக்க வேண்டாம், அல்லாஹ் பற்றி எந்த அறிவுலாம் வாழலாம். அதெல்லாம் தப்பு இல்லை. ஆனால் என் புள்ள முஸ்லீம் பேர் வைத்ததுனால ஒரு முஸ்லீம் பேர் உள்ளவங்களை தான் திருமணம் முடிக்க நினைச்சா இதற்கு பேர் இஸ்லாமா? அடிப்படை விஷயத்தை வழங்கிக்கலாம். இன்னும் இன்னும் கேட்டேன், நீங்கள் இவ்வளோ உறுதியாக இருக்க பிள்ளை என்ன செய்ய முடியாது? மாப்பிள்ளை வேகமாக பார்த்துட்டு இருக்கிறோம், கட்டி கொடுக்கலாம் அப்படின்னு. நான் கேட்டேன், உங்கள் மகளுக்கு இன்னொருத்தவங்க பழக்கம் சொல்லித்தானே மாப்பிள்ளை அப்படின்னு கேட்டேன். யாருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன இப்படி கேட்குறீங்கிறாரு. இன்னொருத்தனை ஏமாற்ற போறீங்களா? அவனுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டு அவன் ஓடி போயிட்டு என்ன செய்வேன்? அவன் வாழ்க்கையும் சேர்ந்துலாமா போகும்? அந்த தப்பை என்னைக்கு செய்ய? அதோட போனை கட் பண்ணிட்டார், வச்சுட்டார். என்ன வழி கேட்குறாங்க இவங்க? என்ன வழி கேட்குறாங்க? நம்மகிட்ட என்ன வழி கேட்குறாங்க தெரியுமா? அப்போ முதல்ல சொன்னார், 2-3 மாதத்துக்கு கல்யாணம் வச்சுருவோம், ஓடி போகாமல் இருக்கிறதுக்கு எங்கேயா அடைச்சி வைக்கிறதுக்கு இடம் இருக்காங்க. அதுக்கு நம்மகிட்ட இடமெல்லாம் இருக்குது. அதுக்கு வேறு வேறு பேர்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கு பேர் தாவா சென்டர்னு வச்சுருக்காங்க. இதை ஓடி போனவோட மாப்பிள்ளை வந்து ஓடி போகாமல் இருக்கிறதுக்கு அடைச்சி வைக்கக்கூடிய இடம். செவரோடி போய்க்க முடியாது, பெரிய செவராக இருக்கும், கண்காணிப்பு கேமராலாம் இருக்கும். வெளியில் விட்டு போயிட்டானா எத்தனை பிள்ளைகள் தாவா சென்டருக்கு வந்துட்டு போகிற வழியில் மதுரையில் போய் போனை போட்டு அவங்க கூட ஓடிச்சு தெரியுமா? நீங்கள் மேடை போட்டு வருஷம் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஓடிடுங்க. பிரச்சனை என்னன்னா அடிப்படையில் மார்க்கத்தை சொல்லி குழந்தைகளுக்கு ஈமானிய வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துட்டா அப்படியே ஃப்ரீயாக விட்டுறலாம். ஆனா பண்ணோம் அல்லாஹ் பொதுமானவன் பாதுகாப்பா. எதையுமே கற்றுக் கொடுக்காம உங்கள் வீட்டில் எதுவுமே இல்லாமல் வாலிபம் வந்த உடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு முஸ்லீம் மாவுள்ள உங்களுக்கு திருமணம் தேவைப்பட்டாங்க. யாருடைய தப்பு? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. தப்பு தான். கண்ணாடி பாத்திரம் உளுந்து உடஞ்சிச்சுன்னா ஒட்ட வைக்க முடியாது. அது போலதான் சில விஷயங்கள். அல்லாஹை பார்த்து ஏதாவது அற்புதம் நடத்தினா உண்டு, அது அல்லாஹ் அறிஞ்சவனா இருக்கான். ஆகையால யார் அல்லாஹுக்காக வாழ்கின்றார்களோ அவருடைய குணங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்துல சொல்லிட்டு அடுத்தாக்குற ஒரு விஷயம் சொல்லுவான். என்ன தெரியுமா? அடுத்து சொல்லலாம் பாருங்க. மேலும் நபியை நீங்கள் சொல்லுங்க என்னுடைய அடியார்களுக்கு, குல்
யா இபாதில்லதீன ஆமனு இத்தகு ரப்பக்கும், நபியை நீங்கள் கூறுங்கள், ஈமான் கொண்ட நல்லடியார்களே, உங்களுடைய இறைவனுக்கு நீங்கள் பயபக்தி உடையவராக இருங்கள். அப்படின்னா எந்த நிலையிலேயும் அல்லாஹ்வை அஞ்சுறதுக்கு பேர் தான் பயபக்தி. இந்த பயபக்திக்கு வார்த்தை எங்க பயன்படுத்தப்படுது? திரைப்படங்கள் கூட பயன்படுத்தப்படும். பக்தி படம் அப்படிம்பாங்க. அதை பார்த்துட்டா சொர்க்கம் போயிடுமா? அங்கேயும் பக்திக்கு வார்த்தை பயன்படுத்தப்படுது. அல்லாஹ் சொல்லுதான், உங்களை படைத்த இறைவனுக்கு நீங்கள் பயபக்தியாக இருங்கள். வார்த்தையை கவனிக்கணும். பக்தியோடு இருக்குன்னு சொல்லலை அல்லாஹ். யார்கிட்ட பக்தியாக இருக்கணும்? உங்களை படைத்த இறைவனிடம் நீங்கள் பயபக்தியாக இருக்கணும்னு சொல்றான். அடுத்தாக்கில் இவ்வுலகில் அழகான நன்மை செய்தவர்களுக்கு கூலியாக நன்மையே கிடைக்கும். அல்லாஹ் ஒரு வாக்குறுதி தரான். என்ன வாக்குறுதி நமக்கு? லில்லதீன அக்ஸனூ ஃபீ ஹாதிஹி துன்யா ஹஸனா, இந்த உலகில் யார் நன்மையை செய்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அதற்கு பகரமாக நன்மைக்கு உண்டான கூலியை நன்மையாகத்தான் பதிவு செய்வான் சொல்லிட்டு அடுத்த ஒரு வார்த்தை சொல்றதுதான் இந்த இன்னைக்குள்ள பாடத்துல ரொம்ப முக்கியமான வார்த்தை. என்ன தெரியுமா? வல் அருளில்லாஹி வாசியா, இந்த பூமி ரொம்ப விசாலமானது அப்படிங்க. என்ன சொல்லுதான்? இந்த பூமி ரொம்ப விசாலமானது. நான் கேட்குறேன், இப்போ அல்லாஹ் அஞ்சுகள்னு சொன்னதுக்கும் நன்மை செய்யணும்னு சொன்னதுக்கும் இந்த பூமி விசாலமானதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? கொஞ்சம் யாராவது வாய் திறக்க, திருவாய் மலருங்கள். அல்லாஹ் முதல்ல சொல்லுதான், பயபக்தியோடு இருங்க, மறுமையை அஞ்சுங்க, நன்மை செய்யுங்க, நன்மை செய்தவர்களுக்கு நன்மை தான் கூலின்னு சொல்லிட்டு இடையில ஒரு வார்த்தை சொல்லலாம், இந்த பூமி விசாலமானது அப்படின்னா திடீர்னு அதே வசனத்தில் சம்பந்தம் இல்லாமல் சொல்றான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதுக்கு என்ன அர்த்தம்? இதை விளைஞ்சிக்கிட்டோன்னு வச்சுக்கிட்டோமே, நாளை மறுமையில் நம்ம தப்ப முடியாது. அல்லாட்ட தெளிவு இங்கே நம்ம சரி பண்ணிடுவோம் நம்மளை. ஏன் தெரியுமா? அல்லாஹ் வந்து பூமி விசாலமானு சொல்லுதான். சில பேர் மனிதர்கள் இருப்பாங்க, நான் தொழணுன்னு தான் நினச்சேன், கடையில் ரொம்ப எனக்கு வேலை டைட், ஏன் பாய் நோன்பு வைக்கல, நான் என்ன வேலை பார்க்குவேன் தெரியுமா? அடுப்பு வேலை, புரோட்டா மாஸ்டர், நாளெல்லாம் நோன்பு வைக்க முடியாது. சரி, உனக்கு என்னப்பா பிரச்சனை? எனக்கு அல்சர், மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நல்லா 40,000 வாங்கின கடா மாதிரி இருப்பான், முரட்டு கடா மாதிரி இருப்பான். அவன் சொல்லுவான் அல்சர், நான் மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் சொல்லி சாக்கபோக்கு சொல்றாங்க. அப்போ அல்லாஹ் நன்மை செய்வதற்கு உங்களுக்கு இடையூறாக கொண்டு இருக்குமே, ஆனால் அந்த இடத்த விட்டுட்டு நீங்கள் என்ன செஞ்சீங்க? பூமியில் பயணம் பண்ணி வேற இடத்துக்கு போயிருங்க. எந்த கடையில் உங்களுக்கு நின்று தொலை முடியும்னு சொல்றீங்களா, அந்த கடையில் நிற்காது, போயிருங்க. தாடி வைக்கிறதுக்கு எங்கள் கடையில் அனுமதி இல்லை அப்படின்னு சொல்கிறான்னா, தாடி வைக்க எங்கே அனுப்பி அங்கே போங்க. என்ன காரணம்? ஒரு கடை இல்லை, ஒரு முதலாளி இல்லை, ஒரு ஊர் இல்லை. அல்லாஹ் அந்த பூமியை செஞ்சிருக்கிறான், விரிப்பாக விரித்து விசாலமாக்கி வைத்திருக்கின்றான். எங்க உங்களுக்கு அல்லாஹ் வணங்குவதற்கும் அல்லாஹ்வின் மார்க்கத்தை கடைபிடிப்பதற்கும் தடை ஏற்படுகிறதோ அங்க நீங்க இருக்காதீங்கிறான். அதுதான் அல்லாஹ் சொல்ல, பூமி விசாலம்ப்பா, நீ ஏன் அங்க இடத்துக்கிட்டு காரணம் சொல்ல தப்பிக்க பார்க்க இல்ல. நீ எங்க உனக்கு முடியுமோ மார்க்கத்தை பின்பற்ற முடியுமோ, எங்க இருந்தா உனக்கு நன்மை செய்ய முடியுமோ அங்க பயணம் செய்யலாம். நல்ல கவனிக்க, இந்த ஒரு வார்த்தைக்கு பின்னால மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்கு. என்ன விஷயம் இருக்கு? ஹிஜ்ரத். அல்லாஹ்வுடைய தூதர் எல்லாரும் ஹிஜ்ரத் பண்ண வச்சுட்டு அவங்களும் ஹிஜ்ரத் பண்ணி ஏன் போனாங்க? பிறந்த போற விட்டுட்டு ஏன் போனாங்க? ஹிஜ்ரத் பண்ணி வந்தாங்கல்ல மதீனாவுக்கு, எதுக்கு? பிஸ்னஸ்க்கா? மதீனாவில் ஒரு சென்டினுடைய விலை கம்மியா? ஏதாவது ஃப்ரீ பட்டா கொடுத்தாங்களா? எதுக்கு வந்தாங்க? டக்குன்னு சொல்லுங்க ஓடிடுவோம், அடுத்து ஓடிடுவோம் படத்துக்கு. தெரியும், உங்களுக்கு தெரியும். ஆனால் சொன்னால் தப்பாயிருமா? இன்னொரு விஷயம் நினைக்கணுங்க, வகுப்புகளில் கல்வி கற்றுக்கொள்கிற இடத்துல நீ கற்றுக்கிட்டு வந்திருக்கிறியா, ஆனால் தப்பாக சொல்றதுக்கும் மார்க்கம் உண்டு, சரியாக சொல்றதுக்கும் மார்க்கம் உண்டு. தெரியாததுனால தான் தப்பாக சொல்லலாம், வாய் திறக்கிறதுக்கு மார்க்கம் உண்டு. நல்லா விளையாடுங்க. ஏமா சொல்லுங்க, யாராவது ஒரு ஆள் அல்லாவோட இன்னும் கொஞ்சம் மக்காவில் அவங்களால அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்ற முடியலை, காவிர்களுடைய கடுமையான தொல்லை. அப்போ அல்லாஹ் ஒரு திட்டம் அமைக்கிறான், இந்த காவிர்கள் உங்களுக்கு இடையூறு செஞ்சா உங்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய பூமியை தயார் செய்து வைத்திருக்கின்றான். அது மதீனா. எல்லாரும் மதீனாவுக்கு போங்க. மதீனாவுக்கு போனப்போ 8 வருஷம் கழிச்சு எங்கே வந்தாங்க? மறுபடியும்
ஹிஜ்ரி 8 எங்கே வந்தாங்க? மக்காவுக்கு வந்தாங்க. சண்டை போடாமல் சத்தம் போடாமல் வந்தாங்க. உள்ளுக்குள்ள அவ்வளோ ஓடிட்டான். கௌபத்துல்லாவை அல்லாஹ்வின் தூதருக்கு கொடுத்துட்டான். சாவி கொடுக்கப்பட்டது. இன்றைய நாளில் நான் எல்லோரையும் மன்னிக்கின்றேன். யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறீர்களோ அவர்களெல்லாம் இருங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத மூழ்கி விட்டு போய்விடுங்க. ஏனென்றால் இன்றைய தினத்திற்கு அப்புறம் காபிர்களானவர்கள் எல்லாம் நஜீஸ் என்று அல்லாஹ் அசுத்தமானவர் என்று அறிவித்து விட்டான். அவர்களுக்கு இந்த பூமியில இடமில்லை. அதற்கான அவங்களை பழிக்க போவதில்லை, பழிவாங்க போவதில்லை. நீங்கள் பூமியை விட்டு வெளியேறி விடலாம் என்று சொன்ன உடனே எல்லாரும் போயிட்டாங்க. இஸ்லாத்தை ஏற்காதவங்க எல்லாரும் போயிட்டாங்க. அதிகமான மக்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு எப்படி திரும்பினாங்க? நம்மளாம் லைனில் எங்கே நிற்போம்? ஆஸ்பத்திரியில் நிற்போம், ரேஷன் கடையில் நிற்போம். அன்றைய தினம் இஸ்லாத்தை ஏற்பதற்காக வரிசையில் நின்றார். அல்லாஹ் தூதர் இடத்துல ஒருத்தராக வந்து பயிற்சி செய்தாங்க. வரிசையில் நின்னாங்க. மக்கமா நகரமே அதிர்ந்து போயிருக்கு. எல்லோரும் நின்றாங்க. அல்லாஹ் தூரத்தை பயிற்சி செய்கிறாங்க. அப்போ அல்லாஹ் தூர் கேட்குறாங்க, சொல்லுங்க, நான் அல்லாஹ்வுக்கு இணை வைக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்யுங்கள், திருட மாட்டேன் என்று சத்தியம் செய்யுங்கள், விபச்சாரம் பண்ண மாட்டேன் என்று சத்தியம் செய்யுங்கள், மது அருந்த மாட்டேன் என்று சத்தியம் செய்யுங்கள். இவ்வாறெல்லாம் நீங்கள் செய்த சத்தியம் அல்லாஹ்விடம் நீங்கள் செய்து கொடுக்கின்ற உடன்படிக்கை, அதில் மீறாமல் இருங்கள், அல்லாஹ் உங்கள் பாவங்களை மன்னித்து விடுவான் என்ற வாக்குறுதி அல்லாஹ் தோர் கொடுத்தார்கள். பெண்களும் ஆண்களும் வரிசையாக வந்து நாங்கள் குடிக்க மாட்டோம், கூத்தாட மாட்டோம், விபச்சாரம் பண்ண மாட்டோம், அல்லாஹ்வுக்கு இணை வைக்க மாட்டோம், அல்லாஹ் மட்டும் வணங்கும் என்று வரிசையில் நின்று அல்லாஹ்வின் தூதரிடத்தில் சத்தியம் செய்து கொடுத்து இஸ்லாத்தை ஏற்றார்கள். நமக்கு இஸ்லாம் எப்படி கிடைச்சது? ரேஷன் கடையில் போடுற புழுங்கரிசி மாதிரி ஃப்ரீயாக கிடைச்சிருக்கு. அதனால தான் வேலை செய்ய தெரியல. ஃப்ரீ அரிசி வாங்கி 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு விற்கிறோம்ல. வெயிலில் வரிசையில் நின்று கழுத்து நிறைய சங்கிலியை போட்டுக்கிட்டு 20 கிலோ அரிசியை வாங்கி 10 ரூபா ரேட்டுக்கு விற்று 200 ரூபா கொண்டாந்து சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு அவங்க உண்டியலில் போட்டுருவா. புழுங்கரிசியை விற்று லைனில் நிற்கிறோம். ஃபார்ம் ஆயில் போடுறதாட்டி தூக்கமே வராது. ஆயில் எங்கே போயிடுமோ? மண்ணெண்ணை ஊற்றலாம், வாழ்க்கையை போச்சு. மண்ணெண்ணெய் வைனா விற்கணும், 1 லிட்டர் 35 ரூபாய்க்கு விற்கலாம். இவ்வளவு கேவலமான எண்ணங்கள், குறுகிய புத்திகளோட உலக ஆதாயத்திற்காக ஒரு சில ரூபாய்களுக்காக, ஒரு சில காசுகளுக்காகவும் விலை போகின்ற அற்பமான நாம இஸ்லாத்தினுடைய அந்த உண்மையான முதலீடு, அந்த உண்மையான முதலீடு தான் நமக்கு அதனுடைய அருமையை தெரிந்து கொள்ளவில்லை. நான் முஸ்லீமாக இருக்கின்ற என் ரப்பு நாடவில்லை என்றால் நான் காபிராக இருந்திருப்பேன், கல்லையும் மண்ணும் வணங்கக்கூடியவராக இருந்திருப்பேன், நான் அல்லாஹ்வுக்கு இணை வச்சு கொண்டு இருந்திருப்பேன், நெருப்பை வணங்கி கொண்டு இருந்திருப்பேன், என் அல்லாஹ்வுக்கு மாறு செய்திருப்பேன், என் ரப்பு யார் என்றே தெரியாத நிலையில் எழுந்திருப்பேனே. அல்லாஹ் அவனுடைய கிருபையை கொண்டு என்னை முஸ்லீமாக ஆக்கியிருக்கின்றானே. இந்த ஒரே ஒரு விஷயத்திற்கு நான் என் ரப்புக்கு எவ்வாறு நன்றி செலுத்த போகிறேன் நாம சொல்றதா இருந்தா, ஈமான் என்ன, இஸ்லாம் என்ன விளங்கி இருந்தா மதிச்சோம்னா இந்த எண்ணம் வரும். வர மாட்டேங்க. இஸ்லாமிய சமுதாயம் எப்படி போய்கிட்டு இருக்கு இன்னைக்கு? ரொம்ப கேவலமாக போய்கிட்டு இருக்கு, ரொம்ப கேவலமாக போய்கிட்டு இருக்கு. முஸ்லீம்கள்ட்ட போய் இஸ்லாத்தை சொல்ல முடியல. இன்னைக்கு நம்ம இந்த பாடம் நடத்துறோம்ல, இன்னைக்கு ஒரு பிரச்சனை நடந்துச்சு, பெரிய பிரச்சனை. காலையில் வெளியூரில் இதுவரைக்கும் அந்த ஊரில் யாருக்குமே அடிப்படை பாடத்தை நடத்தவே இல்லை. பெண்களுக்கான எந்த ப்ரோக்ராம் இல்லை. நம்ம இதே மாதிரி ஆண்களுக்கும் பெண்களுக்குன்னு ஒரு ப்ரோக்ராம் ரெடி பண்ணி ஒரு 5 வாரமாக ஞாயிற்றுக்கிழமை எப்படின்னு ஹால் அமைச்சிருக்கிறோம்னா, ஹாலில் அப்படியே மறைச்சிருக்கும், சென்டரில் மட்டும் ஒரு ஓப்பன் இருக்கும், அங்கே ஒரு போர்டு இருக்கும். நம்ம அப்படி டேபிள் போட்டு உட்காந்தா இந்த சைடு பெண்கள், சைடு ஆண்கள் அப்படியே பார்த்துக்கலாம். பாடம் நடத்த 2 பேர் பார்த்து எழுதுவாங்க. இப்படி ஒரு செட்டப்பில் 5 வாரம் கடந்து அந்த ஊர் களக்காடு எல்லார் மத்தியிலையும் நல்ல இந்த வகுப்பினுடைய ஒரு இடம், முக்கியமான இடம் பெற்றுச்சு. மக்கள் எல்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்கன்னா, சுன்னத்து ஜமாத்தில் கூப்பிட்டு ஆண்கள் பெண்களுக்கு பாடம் எடுத்து ஹராம்னு சொல்லி இன்னைக்கு பிரச்சனை பண்ணியிருக்காங்க. எப்படி? ஆனால் உன் பொண்டாட்டியை நீ சவுளி எடுக்கும்போது, காஃபி வைக்கும்போது, பக்கத்தில் சேலை எடுக்கும்போது உரைச்சிக்கிட்டு நிற்பா, உனக்கு மானம் போகாது, வெக்கம் போகாது. டவுன் பஸ்ஸில் போகும்போது 2 பேரும் மேலே கை பிடிக்கும்போது கைக்கு மேலே கை வைப்பாங்க, உனக்கு ரோசம் வராது. நீ இல்லாத நேரத்தில் மானம் கட்டவனெல்லாம் நடிக்கக்கூடிய சீரியலை உன் வீட்டுக்கார ரசித்து பார்ப்பா, அப்போ உனக்கு ரோசம் வராது, அப்போ உனக்கு ஈமான் துடிக்காது. அல்லாஹ்வுடைய அடிப்படை கல்வியை சொல்லிக் கொடுக்கும்போது நீ இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வருவ, ஆதாரத்தை கொண்டு வர மாட்டேங்கான். நீ மார்க் அடிப்படையில் சொல்லுற, மார்க்கம்லாம் என்கிட்ட பேசாதியா, மாம்பழம் நடத்தக்கூடாது கிளாஸுங்க. எப்படி சேர்த்தா அப்படி வேலை செய்ய தெரியுமா? மினாவில் ஒரு சம்பவம் நடக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருக்கும்போது மினாவில் ஒரு சம்பவம் நடக்கு.
ஒன்றோடு ஒன்று ஒப்பிட்டால் தான் உங்களுக்கு யார் யார் என்று இனங்காண முடியும். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல 72 நபர்கள் மதீனாவில் இருந்து வந்து உடன்படிக்கை செய்கிறாங்க, பைஅத் செய்கிறாங்க. 12 பெண்கள், 60 ஆண்கள். 72 82 12 பெண்கள் அதில் உண்டு. ஆண்கள் 60 70 சின்ன சந்தேகம் வந்துருச்சு. இப்போ அவங்க பைஅத் செய்கிறாங்க, நாங்கள் இஸ்லாத்துக்கு நாங்கள் வாரோம், நாங்கள் இஸ்லாத்துக்கு வந்துடுறோம், சரியான மார்க்கம் உணர்ந்துருதோம். அவங்களாம் யார் தெரியுமா? ஹாஜிகள். ஹஜ்ஜுக்கு வந்திருக்காங்க மதீனால இருந்து. ஹஜ்ஜுக்கு வந்து எதில் வராங்க? இஸ்லாத்துக்கு வராங்க. ஹஜ்ஜி யார் மேலே கடமை? ஹஜ்ஜி யார் மேலே கடமை? முஸ்லீம் மேலே கடமை. இவங்க ஹஜ்ஜுக்கு வந்து இடத்துல இஸ்லாத்துக்கு வராங்க. எப்படி உதக்கி தெரியுதா? முரண்பாடாக இருக்கா இல்லையா? அப்போ என்னன்னா, நீ ஹஜ்ஜுக்கே போறான், சரி ஹாஜியா இருந்தாலும் இஸ்லாமியெல்லாம் யாரும் இல்லை, முஸ்லீம் இல்லை. நீ இஸ்லாத்துக்குள்ள வந்தா தான் முஸ்லீம். எவ்வளவு பெரிய பேருண்மை இது! அதுக்கு பேரு 2ஆம் உடன்படிக்கை, அக்கபத்துல் ஸ்தானி. அதாவது 2வது உடன்படிக்கை. முதல் உடன்படிக்கை உண்டு, அதில் வெறும் 12 பேர் வந்தாங்க. அவங்க போய் தான் அடுத்த கட்சியில் அந்த 72 பேரோட குழுவாக வந்து முதல்ல 2 பெண்கள், இதில் 12 பெண்கள். இவங்களாம் வந்து என்ன உடன்படிக்கை தெரியுமா? மதீனாவுக்கு நீங்கள் வந்துருங்க, இங்கே உங்களுக்கு சங்கடம் பார்க்க மதீனாவுக்கு வந்துருங்க. வந்தீங்கன்னா எங்கள் உயிரை விட, எங்கள் உடைமைகளை விட, எங்கள் குடும்பங்களை விட உங்களை நாங்கள் பாதுகாப்போம். நீ மதீனாவுக்கு வந்துருங்க, எங்களுக்குள்ள குல சண்டை நடக்கு, கோத்திர சண்டை நடக்கு, அதையெல்லாம் சரி செய்யுங்க, எங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை வேணும், இதுதான் சரியான மார்க்கம் என்பதை நாங்கள் என்ன செய்தோம், ஏற்றுக்கொள்கின்ற மனதார என்று சொல்லி அல்லாஹ் தூரத்தில் செய்கிறாங்க, சத்தியம் செய்கிறார்கள், இஸ்லாத்தை ஏற்று கலிமாவை முன்மொழித்து வராங்க. இவங்கெல்லாம் யாரு? மதீனால இருந்து வரும்போது யாரா வந்தாங்க? ஹாஜிகளாக வந்தாங்க. இப்போ முஸ்லீம் ஆயிட்டாங்க. முஸ்லீமுங்க தான் ஹாஜியாக வரணும், இவங்க ஹாஜியாக வந்து முஸ்லீம் ஆயிட்டாங்க. முரண்பாட பாருங்க. அப்போ ஒரு விஷயம் இருக்கு. என்ன விஷயம்? இஸ்லாம் என்பது ஒரு கல்வி, ஒரு உடன்படிக்கை, அல்லாஹ்வுக்கு ஒரு அடியாளுக்கு உடன்படிக்கை. இது இல்லாமல் இஸ்லாத்துக்கு வர முடியாது. அது செய்கிறாங்க. இதை செஞ்சு முடித்த உடனே அந்த மினாவின் டென்ட்டுக்கு வெளியில் கடுமையான ஒரு பெரிய சத்தம், அலறல் சத்தம். எப்படின்னு சொன்னால், குறைஷிகளே, அரபுவாசிகளே, அரபு குலத்தார்களே, நீங்கள் நாசமடைந்து விட்டீர்கள், முகமதுடைய கூட்டமும் மேலோங்குகின்றார்கள், இவர்களை விடாதீர்கள், பழிவாங்கன்னு சத்தம் கிடக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த டென்ட்டுக்குள்ளேருந்து மதீனாவில் நடக்க சம்பவம், டென்ட்டுக்குள்ளே இருந்து வெளியில் வராங்க. எழுத்தாங்க ஒரு மலை இருக்கு, அந்த மலையை பார்க்குறாங்க, இப்படியே பார்க்குறாங்க, எல்லாரும் பார்க்குறாங்க மலையை. ரசூலுல்லாஹ் மட்டும் கை நீட்டி சொன்னாங்க, இன்றோடு உன்னுடைய எண்ணம் அழிந்து விட்டது, இனிமேல் உன்னை யாரும் வணங்க மாட்டார்கள், இங்கு அல்லாஹ்வின் மார்க்கம் தான் மிகைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. வெற்றிடத்தை பார்த்து பேசுகிறாங்க. மக்கள்லாம் கேட்டாங்க, யாரை பார்த்து பேசுகிறேன்னு. அப்புறம் தான் சொல்கிறாங்க, ஒவ்வொரு இடத்துக்கும் அல்லாஹ் ஒரு சைத்தான் நியமிச்சிருப்பான், இந்த மினாவுக்கென்று நியமிக்கப்பட்ட சைத்தான் நீங்கள் இஸ்லாத்துக்கு வந்தவொடனே கதறு தான் தோல்வி அடைஞ்சிரும்னு சொல்லி. இப்போ புரியுதா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்ல ஆரம்பித்தா யார் கதறுதான்னு? மனுஷ ரூபத்தில் உள்ள சைத்தான். அல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டான். சைத்தான் எதில் இருப்பான்? மனிதத்தில் இருப்பான், மினல் ஜின்னத்தி வன்னாஸ், மனித ரூபத்தில் இருப்பான், ஜின்னு ரூபத்தில் இருப்பான். அப்போ எங்கெல்லாம் மார்க்க கல்விகள் முறையாக நடத்தப்படாமல் இருந்து நடத்தப்படுகிறதோ, அப்போ அந்த ஏரியாவோட சைத்தானை செய்வான், இனிமேல் நம்ம புலப்படுத்த முடியாது என்று கத்தத்தான் செய்வான். இதை விளைஞ்சு கொள்ள வேண்டாம். இது சொல்லும்போது நான் அவன் சைத்தானண்டா, சைத்தான் தானே, சந்தேகமே இல்லை. அல்லாஹ்வோட தூதருடைய சம்மா அதுதான் சொல்லி காட்டினேன். அல்லாஹ் சொல்கிறாங்க, ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு சைத்தான் எல்லாம் நியமிச்சிருக்கான், அவன் இப்படி தான் செய்வான். இந்த மினாவுக்கு நியமிக்கிற சைத்தான் தான். கொஞ்சத்துக்கு முன்னால் நீங்கள் பேசுகிறத கேட்டீங்கல்ல, ஒரு சத்தம் வந்து இல்லை, அது யார் பேசுனா? அந்த சைத்தான் தான், நான் அவனுக்கு தான் பதில் சொன்னேன் என்று அல்லாஹ் தூதர் சொல்கிறாங்க. அப்போ நல்லா விளைவிக்கணுங்க. மார்க்கம் என்பதை முறையாக கற்றுக்கொள்ளாமல், அல்லாஹை முறையாக உணராமல், அல்லாஹை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சாமல் நின்று வணங்காமல், அல்லாஹ்விடம் பிரார்த்திக்காமல் ஒரு மனிதன் இருந்தால் அவன் இஸ்லாத்துக்குள்ளே நிலைத்திருக்க முடியாது. இதெல்லாம் தெரியாமல் தான் நம்ம முஸ்லீமுக்கு சில அடையாளம் வச்சுருக்கிறோம். முஸ்லீமுக்கு சில அடையாளம் வச்சுருக்கிறோம். ஆணுக்கு சில அடையாளம், பெண்களுக்கு சில அடையாளம் வச்சுருக்கிறோம். இந்த அடையாளங்கள்லாம் அல்லாட்ட ஒரு மகன்ட்டு எடுபடாது. இந்த அடையாளங்கள் என்ன செய்யாது? எடுபடாது. நீ தொழுகையே இல்லாத, அல்லாவே தெரியாத பெண்கள் ஃபர்தா போடாங்களா இல்லையா? ஃபர்தா நம்ம சொர்க்கத்தில் ஒன்று சேர்க்குமா? ஒரு முஸ்லீம் ஃபர்தா போடணும். அந்த ஃபர்தா மட்டும் ஈமானே இல்லை, சொர்க்கத்தில் ஒன்று சேர்க்குமா? சேர்க்க. அதை நம்பிக்கிட்டே செய்கிறான். முஸ்லீம் என்று சொல்லுகின்ற காலையில்
வீட்டில் இருந்து கிளம்புறேன் பஸ் ஸ்டாண்டில். நல்ல ஆரோக்கியமான பொம்பளை, ஒரு மீடியமான 30-35 வயசு இருக்கும், பரதா போட்டிருக்கிறான். அவருடைய ஷாலு தோளில் கிடக்கு, தலை நிறைய பூ வச்சுட்டு செல்ஃபோனில் பேசிட்டீங்க. இவளை முஸ்லீம் சொல்ல முடியுமா? இல்லை இஸ்லாத்தை விட்டு வெளியில் போயிட்டான்னு சொல்ல முடியுமா? இவளுக்கு அல்லாஹ் தெரியுமா, ரசூலுல்லாஹ் தெரியுமா? அப்போ இந்த பெண்ணை நம்ம கோவப்படுறது சரியா, இல்லை அந்த பெண்ணுக்கு நேர்வழி கிடைக்கிறதுக்காண்டி அந்த வேலைகள் செய்வது சரியா? இது சரி. அவங்கள மார்க்கத்தை கொண்டு சேர்க்கணும். அப்போ அந்த மார்க்கத்தை கொண்டு சேர்ப்பது தடையாக இருக்குது யாருன்னா அந்த பெண்ணை சார்ந்தவங்க தான் தடையாக இருக்காங்க. இப்போ அதையெல்லாம் விட்டுட்டு இப்போ நம்மளும் அல்லாஹ் ஒரு சில பேரை ஒவ்வொரு ஏரியாலையும் தேர்ந்தெடுத்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு கற்றுக்கிட்டதுக்குன்னு வீட்டை விட்டு வெளியேற்றிருக்கிறான். அதனால் கவனிக்கணும், சாதாரண விஷயம் கிடையாது. அல்லாஹ் நாடாகாமல், அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் வீட்டை விட்டு நாம் அல்லாஹ் மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வெளியேற முடியவே முடியாது. உங்களுக்கு ஓரளவாதம் சரி நம்ம போவோம், சரி ஏதாவது நமக்கு நன்மை இருக்குது அந்த எண்ணம் லேசாக வந்துட்டு அல்லாஹ் நம்மளை வெளியேற்றிடுவான். அவனுடைய அருளுக்குரிய மஜ்லிஸ் மேலே இருக்க வச்சுருவான். அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் அடைந்து ஒரு நேரம் வரும் பொழுது நீங்களே உங்கள் குடும்பங்களை சுத்தம் செய்யக்கூடியவர்களாக மாறிடுவீங்க. அந்த பாக்கியம் அதுதான் உங்களுக்கு. நீ உங்களுக்கு மார்க்கம் தெரிஞ்சிட்டா எதெல்லாம் கண்காணிப்பீங்க? புருஷனை மட்டும் பார்த்துக்கிட்டது நீங்கள் இனிமேல் எப்படி பார்ப்பாங்க தெரியுமா? புருஷனை வருமானம் ஹலாலா ஹராமான்னு பார்க்க ஆரம்பிச்சுனாங்க. எனக்கா நம்ம வீட்டு பொம்பளைவா அள்ளி கொண்டு வருவாங்க, இந்த பணம் எப்படி வந்து யாராவது கேட்டிருக்காங்களா? புருஷன் நிறைய கொண்டு வராரு, இந்த பணம் எப்படி சரிதானா? ஒரு வார்த்தை யாராவது கேட்டிருக்காங்களா? கேட்கணும் தானே, அதான நியாயம். நான் புருஷன் பணம் கொண்டாந்தா ஹலாலா? எவ்வளோ பித்தலாட்டம், எவ்வளோ பொய்கள் எல்லாம் செய்து, எவ்வளோ வந்து மோசமான மோசடிகள் செய்து இன்றைக்கி பணங்கள் செய்து வீட்டுக்கு கொண்டு வரப்படுது. அதை பற்றி எந்த பெண்ணாவது கவலைப்படுவாங்களா? இன்னைக்கு பொண்ணை வாங்கியா இதை வச்சுட்டு இன்றைக்கி என்ன செய்யணும்? ஒரு சீட்டை போட்டு ஒரு வலையை எடுத்துடணும், இதை போட்டு ஒரு சங்கிலி எடுத்துடணும். இதில் மனமையில் நான்கு நிற்கிறதுக்கா? அப்போ வரும்பொழுது யார் நீங்கள் அந்த வருமானம் சரியான பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட மார்க்கம் இருக்குன்னு அர்த்தம். இந்த வருமானத்தை கவனிக்க தவறியனால தான் பிள்ளைகளும் போயிட்டு வருது ஒழுங்காக வரதான்னு கவனிக்க தவறிடுதோம். பிரச்சனை வரும்போது கத்துறோம். அப்போ நாம் கவனிக்கணும், கணவனை கவனிக்கணும், கணவனோட வருமானத்தை கவனிக்கணும், மனைவியை கவனிக்கணும். மனைவி யாரோட எந்த பெண்களோடு தொடர்பு வச்சுருக்கிறா, அந்த பெண்கள்லாம் எந்த சிந்தனையில் இருக்கிறாங்க, என் குழந்தை எங்கே போகுது, யார் எங்கே வருது, என் பையன் எங்கே யாரோட பேசுகிறான், எப்படி இருக்கிறான், எத்தனை மணிக்கு படுக்கிறான், காலையில் எழுந்து தொழுகிறானா இல்லையா, இதையெல்லாம் ஒரு தாயும் தகப்பனும் கண்காணிச்சா தான் அந்த குடும்பம் இஸ்லாமிய குடும்பம். இல்லைன்னா நீங்கள் மாஷா அல்லாஹ் பாரக்கல்லா ஹாதாமின் ஃபல்லி ரப்பின்னு சொல்லி என்ன செய்யலாம்? வழியில் சிமெண்டில் செதுக்கி மார்பிளில் போட்டு பொறிச்சு டைல்ஸ் வச்சு ஒட்டலாம். அந்த டைல்ஸ் எல்லாம் சொர்க்கத்துக்கு கொண்டு போகாது. சமீபத்தில் 2 குழந்தைகளுக்கு நான் குரான் ஓதி கற்றுக் கொடுப்பாங்க. வண்ணாரப்பேட்டையில் யாருமே போக மாட்டேன்ட்டாங்க. நீங்களாம் போகலேன், கொஞ்சம் நேரம் எடுத்து சிரமம் எடுத்து போகலேன், பரவாயில்லன்ட்டு போனேன். அவன் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கும். அந்த பிள்ளைக்கு ஈமான்னா என்னென்னு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். அந்த பிள்ளை 7ஆம் கிளாஸ் படிக்கு. அது சொல்லிச்சு, இந்த வார்த்தையில் கேள்விப்பட்டே இல்லையா சரி அப்படின்னு. 12 வயசு இந்த பிள்ளை என்ன சொல்லிச்சு? இந்த வார்த்தையை நான் கேள்விப்பட்டே இல்லைன்னு. இதுதாம்மா முஸ்லீமுக்கு காஃபிருக்குள்ள வித்தியாசம். யார்கிட்ட ஈமான் இருக்கோ அவன் முஸ்லீம், யார்கிட்ட இது இல்லையோ அவன் காஃபிரு. ஈமான் என்பது என்னென்னா அல்லாஹ்வை நம்புறது, அல்லாஹ் சொன்ன விஷயங்களை நம்புறதுன்னு சொல்லிட்டேன். அந்த பிள்ளை என்ன போய் சொல்லிச்சுன்னு தெரியல. மறுநாள் அந்த ஆள் யார் நம்ம அங்கே போத போய் சொன்னாங்களோ அவர்கிட்ட சொல்லியிருக்காரு, என் பிள்ளைய காஃபிருன்ட்டார் அவர், இனிமேல் என் பிள்ளைக்கு குரான் சொல்லிக் கொடுக்க வேண்டாம். எப்படி ஒரு தகப்பன், எப்படி அழகான தகப்பன் பற்றியெல்லாம். பிள்ளை நல்ல பிள்ளைகளோ, பிள்ளைன்னான பிள்ளைகளோ, அது பிள்ளை நல்ல வேகமாக வந்துச்சு. இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா 15 நாளில் குரான் தூக்கிடுவேன். கரெக்டு 15 நாள் தான் போயிருக்கேன். இன்னொரு 15 நாள் தான் டைம். குரானை எடுத்துருக்கேன் இல்லை, அவர் வேகமாக ரொம்ப ஈஸி மெத்தடில் கொண்டு போய்கிட்டு இருக்கு. அவர் சொல்றாரு, என் பிள்ளையை காப்பிட்டாங்க, ஈமானை பற்றிலாம் என் பிள்ளைகிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். உன் தாய் தப்பனை பற்றி அப்போ பேச சொல்கிற, அல்லாஹ் ரசூலை தானப்பா பேச முடியும். ஈமான்னு சொல்லாமல் ஒரு குழந்தைக்கு எப்படிப்பா வந்து குரானை சொல்லிக் கொடுக்க முடியும்? அப்போ நான் பதில் சொன்னேன், அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை. இதை பற்றி அவர் ஒரு நாளைக்கு வருத்தப்படுவார், அல்லாஹ் பதில் சொல்லணும்னு விட்டுட்டேன், முடிஞ்சு போச்சு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன். என்ன சொல்லியிருக்காரு? ஈமானை பற்றிலாம் என் பிள்ளை சொல்லிக் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னால் இவர் யார்? எந்த லிஸ்ட்டில் இருக்கிறாரு? முஸ்லீம் லிஸ்ட்டில் இருக்கிறாரு. அவர் வீட்டில் நேரிமா இருக்குது. வீட்டுக்கு நுழைஞ்ச உடனே பழுங்கியில் மாஷா அல்லான்னு பெரிய போர்டு. இந்த போர்டை பேசுகிறோன்னா அவர் ஞாபகம் வந்துருச்சு.
அப்போ இப்படி தான் முஸ்லீம் ஏமாந்துக்கிட்டு இருக்கிறான். வீட்டில் ஒரு சில வார்த்தைகளை வச்சுக்கிட்டு மக்கா மதீனா ஃபோட்டோ வச்சுக்கிட்டு இதெல்லாம். அபுஜேலுக்கு வீடு எங்கே? அபுஜேலுக்கு வீடு எங்கே? இப்போ நம்ம தவாப்பு செய்கிறோம்ல, சை செய்கிறோம்ல, அதுக்கிடையெல்லாம் வீடு. அபுலஹப் அல்லாஹ்வுடைய சாச்சா சித்தப்பா அவர், அல்லாஹ்வுடைய சபிச்சவர். அவர் வீடும் அல்லாஹ்வுடைய வீடும் ஒன்று. 2 வீட்டுக்கு மத்தியில் பொதுச்சவர். ஒருத்தர் இறை தூதர், இன்னொருத்தர் நரகவாதி. அல்லாஹ் சபிச்சவர். 2 பேருக்கும் பொதுச்சவர். எப்படி பொதுச்சவர் எப்படி தெரியும்னு சொன்னால், ஹதீஜா சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த செவரை தாண்டி அங்கேருந்து மண்ணையும் கல்லையும் குப்பையும் எள்ளி இவங்க பாத்திரத்துக்குள்ள போடுவா அந்த பொம்பளை. ஒரு தடவை போடும் பொழுது அல்லாஹ் தூதர் மேலேயும் பட்டுச்சு அந்த குப்பை, இவங்க மேலே பட்டுச்சு. வெளியில் வந்து கேட்டார், அப்துல் மனான் குடும்பத்தார்களே, நம்ம குடும்பத்துக்கு இது அழகாகுமா? இப்படித்தான் நம்ம குடும்பத்தினுடைய மாண்பை காப்பாற்றுவதா? சாச்சா பார்த்து கேட்குறாங்க. அல்லாஹ் தூதர் வாசல் வந்து நின்று, இப்படித்தான் நீங்கள் அள்ளி போடுவீங்களா குப்பையை? வேற ஒன்றும் கோவப்படலை. இவ்வளோதான் கேட்டாங்க. கேட்டு போயிட்டாங்க. கடைசியில் நான் அவனுக்கு சாவு அல்லாஹ் எப்படி திரும்ப கொடுத்தான்? யாருமே சொல்ல மாட்டாங்க. அல்லாஹ் அவனை எப்படி சாவு வச்சாம்னா, அவனுக்கு ஒரு நோய் வந்துச்சு. அந்த நோய் வந்தால் பக்கத்தில் போனால் நமக்கும் வந்துடும் பயப்படக்கூடிய பயங்கரமான ஒரு நோய், தோல் நோய். பார்க்கறதுக்கு அறுவடை பாடுவோம். அந்த நோயிலே இறந்துட்டான். இறந்த உடனே அவனை எப்படி திரும்ப அடக்குனாங்க? கேட்டு நான் அப்படியே கொதிச்சிருவோம். நம்ம ஒரு மனுஷன் இப்படிலாம் நிலம வருமானு குழியை தோண்டி போட்டு நீல கம்பை எடுத்துட்டான் மாவன். அப்பனை குத்தி 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 தள்ளி அந்த குழிக்குள்ள ஒன்று போடுறான். பக்கத்தில் போவாம நீளமான கம்பு வச்சுக்கிட்டு மொத்த மாவன் யார் தள்ளதான் குச்சி வச்சு குத்தி தகப்பன எப்படி இழிவும். அது மக்களோட காஃபிகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அபுலஹபுக்கு சரியான தண்டனை அடைச்சிருச்சு, உலாடுதாங்க. சில பேர் பயப்படுதாங்க. அல்லாஹ்வுக்கு தூதருக்கு மேலே அந்த மண்ணலி சபிச்சானே, நாசமாக போனேன். அப்பதான் நல்லா இறங்கினான். தப்பத் ஏதோ அபுலஹபின் தப்ப, அபுலஹபின் 2 கைகளும் நாசமாகட்டும் அப்படின்னா. சுன்னத்து ஜமாத்தில் இந்த சூடாக பழைய செல்ல ஓத மாட்டாங்க. அவங்க உனக்கு நினச்சலாம் நாசமாக போட்டுன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சாச்சாவே சொல்லுதல இந்த வசனம். அது நம்ம எப்படி ஓதோம்? சொன்னது யார்? வசனம் யார் சொல்றா? ஜிப்ரீல் ஸலாம் கொண்டு வந்தது. ஜிப்ரீல் ஸலாம் கொடுத்தது வசனம் யார்? அல்லாஹ். அப்போ அல்லாஹ் சொன்னது சொல்ல மாட்டேன் நீ. அப்போ நீ எதில் இருக்க? எந்த வழிபாட்டில் இருக்க நீ? புத்த மதத்தில் இருக்கியா? சைவ மதத்தில் இருக்கியா? சமண மதத்தில் இருக்கியா? எதில் நீ இருக்கப்பா? அல்லாஹ் வசனத்தை நீ ஓத மாட்டேங்கிற. அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, ரசூலுல்லாஹ் கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது, ஆனால் தந்தை கூட பிறந்தவங்க எல்லாரும் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே சொர்க்கவாசியான்னு சொல்ல வராங்க. ரசூலுல்லாஹோட தாய் தகப்பனும் சொர்க்கவாசி தான், அவங்க நரகவாசி சொல்லக்கூடாதுங்கிறாங்க. இந்த அளவுக்கு தான் மார்க்கம் தெரிந்தவர்கள் தான் நமக்கு மேலாதிக்கம் செலுத்துகிறார்கள். இங்கே வேற ஒன்றும் இல்லை. நாங்களும் வந்து இந்துக்களும் ரொம்ப க்ளோஸ்ன்னு சொல்றதுக்கு என்ன செய்தாங்க? கோயிலுக்கு காவடி எடுத்துகிட்டு போகும்போது திருத்தணியில் அல்லது இங்கே திருச்செந்தூரில் அல்லது மற்ற கோயில்களுக்கெல்லாம் போகும்போது முருக பக்தர்களுக்கு என்ன செய்தாங்க? இவங்க மோர் கொடுக்குறாங்க, ஜூஸ் கொடுக்குறாங்க. அதையும் தாண்டி அவங்களுக்கு காலெல்லாம் வெயிலில் சுட்டுருக்குமா, தண்ணியில் டீ பூச்சி அடித்து காலில் கூல் பண்ணி விடுவாங்க. ஏன்னா சொர்க்கத்துக்கு சிராத்துல் முஸ்தகீமில் போகிறான். அவன் காவடி எடுத்துகிட்டு எங்கே போகிறான்? சிராத்துல் முஸ்தகீமில் போகிறான். இவன் தொப்பி ஓட்டம் மேல்படியான். இப்படிதான் நம்ம ஏன் இதெல்லாம் இடையிடையே ஒரு ஆட்கள் சொல்லி காட்டுறோம்னா, நாம ஒன்றும் பாதுகாப்பான சூழ்நிலையில இல்லை. ஈமான் உள்ள சமுதாயத்தோடு நம்ம இல்லை. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் மகல்லாவோடு இருக்கிறோன்னு. நாளைக்கு அல்லாஹ் தெளிச்சுடுவான். யார் ஈமானோட இருந்தால் யார் ஈமான தெளிச்சு எடுத்துருவான். பேர் அதே பேர் தான் இருக்கும், அதே தோற்றம் தான் இருக்கும். நாளை மறுமையில் எல்லாத்தையும் விளக்கிடுவான். அப்போ நாம் இவங்களெல்லாம் நம்பி இவங்களுக்கு இணக்கமாக இருக்கிறத விட அல்லாஹ்வினுடைய அருளுக்காகத்தான் இந்த பூமியில் நம்ம வாழணும். இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை. அதுக்கு அடுத்து சொல்லுதான், அந்த பூமி விசாலமான்னு சொல்லிட்டதுக்கு அப்புறம் அல்லாஹ் சொல்லுதான், இன்னமா யவஃபஸ் சாபிரீன அஜ்ருஹும் பி கைரி ஹிசாப். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுதான், இப்படி அழகான நன்மை செய்தவர்களுக்கு அல்லாஹ் இடத்துல கூலி எப்படி தெரியுமா இருக்கு? கணக்கில்லா கூலி இருக்கிறது. ஹிசாப் அப்படின்னா உங்களுக்கு உருது பேசுறவங்க தான் தெரியும். ஹிசாப்னா என்னது? கணக்கு. இது அரபுலையும் ஹிசாப் தான் கணக்குக்கு. கைர் அப்படின்னா இல்லைன்னு அர்த்தம். அதாவது வித்தவுட் இருக்கு இல்லையா,
இந்த வித்தவுட்டுக்கு என்ன பொருளோ அதான் கயிறுக்கு. அப்போ ஹிசாப்னு போட்டு கயிறே ஹிசாப்னு சொன்னால் ஹிசாப்னா கணக்கில் உள்ளது, கயிறே ஹிசாப்னா கணக்கு இல்லாததுன்னு அர்த்தம். அதாவது இன்னும் புரிய போகணும். நமக்கு செல்ஃபோன் ரீசார்ஜ் பண்ணுறதுமே அந்த பாஷையில் சொன்னால் அன்லிமிட்டடு. எப்படி நன்மைகள்னா கணக்குலாம் கிடையாது, அள்ளித்தரவேங்க. பொறுமையோடு இருங்க, என் மார்க்கத்தை பின்பற்றுங்க, நன்மை செய்யுங்க. இதுக்கு தடையா இருக்கா வீட்டை காலி பண்ணுங்க, ஊரை காலி பண்ணுங்க, போங்க. உங்களுக்கு நிலையான வீடு ஆட்ட இருக்கு, ஏன்கிட்ட இருக்கு, சொர்க்கத்தில் வச்சிருக்கிறேன். நீ நிலையா சாவாம இருக்க போறது எங்க, சொர்க்கத்தில் இருக்க போய் வாங்காங்க, உங்களுக்கு அருள் செய்றேன் அழைப்பு கொடுக்கின்றான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அதை வெடித்துட்டாம என்ன செய்தோம், குடும்பத்தில் குறை சொல்லுங்க. நான் அப்படித்தான் நினைச்சேன், இவங்களாம் சேவிட மாட்டாங்க, நல்ல மாப்பிள்ளை நினைச்சேன், இப்படி கட்டி கொடுத்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்கே மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு மாப்பிள்ளை வாங்கும்போது ஒரே ஒரு கேள்வி, மாப்பிள்ளைகிட்ட ஈமான் சம்பந்தமா என் மகன் 2 கேள்வி வைப்பா, பதில் சொன்னாலும் என் மகனை கட்டி கொடுக்குன்னு சொல்லியிருக்குமோ. வாட்ச்மேன் பியூனுக்கெல்லாம் இன்டர்வியூ வைக்காங்க, பேங்க் மேனேஜருக்கு இன்டர்வியூ வைக்கிறாங்க, பயிற்சி கொடுக்குறாங்க. காலமெல்லாம் நம்ம பிள்ளையோட ஒருத்தன் வாழ போகிறான், அவன்கிட்ட நம்ம ஒரே ஒரு கேள்வி, எப்பா உனக்கு அல்லாஹ் தெரியுமா, ரசூலை தெரியுமா, நீ தொழுவியா என்று கேட்டிருந்தா அவன் நல்லவனா இருந்தால் அல்லாஹ் நமக்கு தந்திருப்பான், அல்லாஹ்வுடைய விரோதியாக இருந்தால் அகற்றி இருப்பான். ஆனால் கண்ணை முடிக்கிட்டு தோலை பார்க்கும், துட்டை பார்க்கும், வீட்டை பார்க்கும், வேலையை பார்க்கும், கட்டி கொடுத்து தலையில் அப்படியே மடர அடிக்கிறமா என் புள்ள வாழ்க்கை போச்சோன்னு. இன்னைக்கு வாழுகின்ற குழந்தைகளை விட வாழாவட்டிகளாக இருக்க குழந்தைகள் தான் அதிகம். வெளியே சொல்ல முடியாது, அவ்வளோ வழக்குகள் வருது. கண்ணீர் வடிக்கிறாங்க, என் புள்ள வாழ்க்கை நாசமாக போச்சுக்கிறாங்க. கிளி மாறி இருக்கு பிள்ளைகளுவோ, அவனுக்கு என்னத்து தான் வேண்டான்னு சொன்னாலும் இன்னொருத்தர் கட்டி கொடுமா, அது பேர் என்னது, 2ஆம் தரம். அந்த பிள்ளை இவன்ட்டு அதிர்ச்சி அடங்கிருச்சு, இன்னொருத்தர் போய் அவன் என்ன செய்யும், தடுமாறி போய் நிற்கும். இவனாவது நம்மளை வச்சு வாழ்வானா என்று பயம் வந்துடும். யாருடைய தவறு, யாருடைய தவறு, நம்முடைய தவறு. நம்ம பிள்ளைய நம்மளே நாசமாக்கலாமா? நம்ம பிள்ளைக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரோம், போட்டால் டைட்டாக இருக்கு, உடனே என்ன செய்வான், பில்லை துற பண்ணுறாங்க, பில்லை கொண்டாடு உடனே கடைக்கு ஓடி போய் ட்ரெஸ்ஸு அடுத்த சைஸு எத்தனை எக்ஸ்எல்லா டபுள் எக்ஸ்எல் தாங்க, இது ரொம்ப டைட்டாக இருக்கு, மாத்திரமா இல்லையா? ஜவுளி கடையில் பில்லை வச்சு மாத்திரலாம், மாப்பிள்ளை எந்த பில்லை கொடுத்து மாற்ற? எவ்வளோ பாதிப்பு இருங்க, கடுமையான பாதிப்பு. என்னன்னா சாபம், அல்லாஹ்வுடைய கோபம். இஸ்லாமே இல்லாமல் முஸ்லீம்கள் என்ற பேரில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ அல்லாஹ் நம்ம மேலே செய்தான் அவனுடைய வெறுப்பை ஏற்படுத்தி விடையாது. நம்ம கொஞ்சமாவது அல்லாவுக்கு நம்ம அஞ்சணும். இனிமேலாது நல்லா விளக்கிடுங்க, அல்லாஹ் மேலே முழுமையாக நம்பிக்கை வச்சு கல்யாணம் செய்யமோ சம்பாத்தியமோ எதுனாலும் சரி, ரப்பு எனக்கு இருக்கான்னு சொல்லிட்டு இறங்கினீங்கன்னா காரியங்கள் நடக்க, அந்த அழகை பாருங்க எப்படியெல்லாம் நடக்குன்னு சொல்லி. நமக்கு என்ன இல்லை, அல்லாஹ் மேலே முழுமையான நம்பிக்கை இல்லை, முழுமையான நம்பிக்கை இல்லை, நமக்கு தைரியம் இல்லை. ஆனால் சொல்றான், இது அல்லாஹ் சொல்லக்கூடிய நன்மைகளை அழகாக பொறுமையுடன் இருந்து யார் செய்வார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அவர்களுடைய கூலியை கணக்கின்றி கொடுக்கின்றான். ஒரு அற்புதமான விஷயம். இன்னும் சொல்லணும்னா 2 விஷயத்தில் விளங்கிக்கிறாங்க. என்ன பண்ணா, சொர்க்கத்தை பற்றியும் நரகத்தை பற்றியும் நாம் என்ன செய்யணும், முழுமையாக விளங்கினா மட்டும்தான் இந்த உலக வாழ்க்கை எவ்வளோ துச்சமானது தெரியும் நமக்கு. இந்த உலக வாழ்க்கை எவ்வளோ கேவலமானது, கொஞ்ச நாளாக இருக்க போகிறோம் அப்படின்னு அப்போ தான் தெரியும். அல்லாஹ் எத்தனை இடங்களை சொல்கிறான், மறுமையிலே 2 பேர்கள் பேசிக்கிட்டு இருப்பாங்க, அல்லாஹ் நிராகரித்தவங்க. அப்போ ஒருத்தர் கேட்பான், இந்த நாள்லாம் வராதுன்னு நினச்சி தான் நம்ம ஈமான் கொள்ளாமல் இருந்தோம், நாமளும் முஸ்லீமாக இருந்திருக்கணுமே, முஸ்லீமெல்லாம் போயிட்டோமே, இனிமேல் நம்ம ஒன்றும் பண்ண முடியாத அப்படி சொல்லும் பொழுது நம்ம பூமியில் எவ்வளோ நாள் இருந்திருப்போம் அப்படின்னு கேட்குறான். அது ஒருத்தர் சொல்லுதான், ஒரு நாள் இருந்திருப்போமா அப்படிங்கிறான். யார் தெரியுமா, அல்லாஹ் ஒருத்தர் சொல்லுவாங்க, 60 வருடத்தை கடந்து வாழ்ந்தவன் சொல்லக்கூடிய வார்த்தை. அங்கே போன உடனே பூமியில் வாழ்க்கை சுருங்கி அவனுக்கு ஒரு நாள் தெரிஞ்ச உடனே கேள்விப்பட்டு, இல்லை ஒரு நாளாக நம்ம இல்லை, ஒரு நாளில் ஒரு பகுதி, ஒரு அரை நாள் கொஞ்சம் தான் நம்ம இருந்தோம் என்று சொல்லுவானா. இப்படி சொல்லுவதனால, இப்படி உணர்ந்து கொள்வதனால அந்த இடத்துல அவனுக்கு எதாவது பிரயோஜனப்படுமா? நமக்கு இந்த வாழ்க்கையில தான் 60 வருடம் என்பது 70 வருடம் மிக நீண்டமானது. அது மகசூல் நின்ட்டோம்னா இந்த உலக வாழ்க்கை எப்படி யார் நமக்கு ரொம்ப சின்னத்தில். ஸ்கூல் படிக்கும்போது +2 வரைக்கும் படிக்கிற பிள்ளைகளுக்கு என்ன செய்யும், பிரம்மாண்டமாக இருக்கும். காலேஜ் பெருசாக தெரியும், காலேஜுக்கு போயிட்டு திரும்பி பார்க்கும், ஹையர் செகண்டரி ஸ்கூல் சின்னதாயிரும்.
8ஆம் கிளாஸுக்கு பிள்ளை 9ஆம் கிளாஸை பார்த்து பிரம்மாண்டமாக பார்க்கும். அது 8ஆம் கிளாஸ் பெருசாக தெரியும். 9க்கு போனோன்னு 8ஆம் கிளாஸ் திரும்பி பார்க்கும், சின்னதாக தெரியும். உலகத்திலே நடக்கு. ஸ்கூல் விட்டு வெளியில் போகும்போது காலேஜ் போனாக்கல இவங்கெல்லாம் ஸ்கூல் பசங்க. நேற்று வரைக்கும் நீ யார்? ஸ்கூல் பசங்க தான், நீ ஸ்கூல் பொண்ணு தான். இன்னைக்கு காலேஜில் அவங்க அட்மிஷன் போட்டோன்னே ஸ்கூல் பசங்களை விற்றுருவாங்க. நல்லா சின்ன பசங்க மாதிரி தெரியுது. ஃபர்ஸ்ட் இயர் போனோன்னு பிரம்மாண்டமாக இருக்கும். செகண்ட் இயர் போனோன்னு ஃபர்ஸ்ட் இயர் பிள்ளைல இவரெல்லாம் ஜூனியர், நாங்கள் தான் சீனியர். உலகத்திலே நடக்கு. ஒரு நாளில் உலகத்திலேயே பிரம்மாண்டங்கள் சிறியதாகவும் சிறிய விஷயங்கள் பிரம்மாண்டமானதாக மாறிடும். மனிதனுடைய மனநிலை அப்படித்தான். அதனால தான் மறுமையிலே சொல்கிறான், 60-70 வருடம் வாழ்ந்த ஒரு மனிதன் ஒரு நாள் தான்ப்பா வாழ்ந்திருப்போம், அதுக்கு போய் நம்ம நினைச்சிட்ட வாழ்க்கையை பறி கொடுத்துட்டோமே. இல்லை இல்லை, ஒரு நாளில் கொஞ்சம் தான் வாழ்ந்தோம், ஒழுங்காக வாழ்ந்திருக்கணும்னு சொல்லி அன்று அவர்கள் ஒருவரை ஒருவர் நொந்து கொள்வதை தவிர, அந்த நாளில் ஒருவர் கடிந்து கொள்வதை தவிர வேற ஒன்றும் சொல்ல முடியாது. அந்த நாளில் அவர்கள் சொல்ல வார்த்தை தெரியுமா? நாமும் முஸ்லீமாக இருந்திருக்கணுமே, இன்னைக்கு அவங்கெல்லாம் எப்படி நிற்கிறாங்க, சந்தோஷமாக நிற்கிறாங்களே, அல்லாவோட பாதுகாப்பு கிடைச்சிருச்சே, இப்படிலாம் நினச்சா இருந்தோம், மர்மன்னு சொன்னாங்களே, நம்ம அப்படி ஒரு நாளே இல்லை, இந்த மாதிரி வந்துருச்சே, இது வராமல் இருந்திருக்கணுமா, நான் வந்துருச்சே, என்ன பண்ண முடியும் என்று அன்று அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் சிலாய்த்து கொண்டும் தர்க்கித்து கொண்டு இருப்பார்கள். ஆகையால அங்கே போய் நாம் குறைப்படுறதுனால எந்த லாபமும் கிடையாது. ஒரு காரியம் செய்துவிட்டு தவறானதுக்கப்புறம் கையை பிசையும்போது காரியம் சரியாகுமா? ஆகாது. அதே போல் மறுமையிலே போய் இந்த உலக வாழ்க்கையை சரி பண்ண முடியாது. அப்போ அதற்கான தருணம் எது அப்படின்னா, இன்று இந்த நாள் இதுதான் தருணம். எப்பவுமே ஒரு முடிவு பண்ணணும். நான் வாழ்ந்தா ஈமானோட, எவ்வளோ காலம் என் ரப்பனா இருக்கான பூமியில் ஈமானோட இருப்பேன், என் பிள்ளைகளை ஈமானை வாழ்க்கை வாழ செய்வேன், என் கணவர் தொழலைன்னா அவனை தொழக்கூடியவராக நான் செய்வேன், ஏறி கொண்டு இருப்பேன், என் கணவரை நான் செய்வேன் கண்காணிப்பேன், என் கணவருடைய வருமானத்தை கண்காணிப்பேன், என் குழந்தைகளை படிப்பு மட்டுமில்லை என் குழந்தைகளை ஒழுக்கத்தை நான் கண்காணிப்பேன், என் குழந்தைகளை தொழக்கூடிய குழந்தைகளாக மாற்றுவேன், ஈமானிய செல்வங்களாக மாற்றுவேன் என்று நாம் முடிவெடுக்காத வர அல்லாஹ்வுடைய அருளும் ஒத்துழைப்பும் உதவி நமக்கு கிடைக்காது. முடிவு தான் நம்ம எடுக்கணும், மற்றதெல்லாம் அல்லாஹ் தருவான். அந்த இடத்துக்கு நம்ம நகரணும். இல்லைன்னா இந்த மஜ்லிஸில் வந்துட்டு நம்ம எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் எவ்வளவோ பெண்கள் நல்ல எல்லாமே கேட்டுட்டு அற்புதமாக இருந்துச்சு, அருமையான பையன் சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா மறுநாள் பிள்ளைகளை குளிக்க வச்சுட்டு கலந்து கரும்பு போட்டு வைக்காங்க. ரொம்ப சிம்பிள். ஏன் கருப்பு போட்டு வைக்கியா? சும்மா தான் வைக்கல. இதை வச்சா கந்திஷ்டி வராதுன்னு நினைக்காங்க. இதை வாங்கிட்டு வந்த கருப்பு மைய பிள்ளைகளுக்கு வரக்கூடிய கந்திஷ்டி என்ன செய்யணுமா தடுத்துருன்னு நினைக்கிறாங்க. கயிறு கட்டுறதும் கண்டிச்சு மை வைக்கிறது ஒன்று தான். அது கட்ட போடுறது ஒட்ட போடுறது, இதுதான் விஷயம். ஆகையால் நாம் மாறுவதாக இருந்தால் முழுமையாக மாறி நம்ம என்ன செய்யணும், இந்த வாழ்க்கைக்குள்ளே நம்மளை கொண்டு வரணும். அப்படி கொண்டு வருவதற்கு சரியான தருணம், தீர்மானிப்பதற்கு சரியான தருணம் இதுதான். எனவே உங்களுடைய முடிவுகளை நீங்கள் எடுப்பதற்கு உங்களிடமே இந்த பொறுப்பை விட்டுவிடுகிறேன். இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய அடுத்தடுத்து வாரம் வரக்கூடிய அமர்வுகளில் வேறு ஆட்கள் வருவாங்க, நானும் மீண்டும் வருவேன் இன்ஷா அல்லாஹ். அப்படி வரும்பொழுது ஒவ்வொருடமிருந்து உங்களுக்கு ஒவ்வொரு வகையான அழகிய செய்திகள், உங்களுக்கு அற்புதமான விஷயங்கள் கிடைத்து கொண்டே இருக்கும். அதையெல்லாம் நீ என்ன செய்யணும், பசியோடு இருக்கும் முன்னால் ஒரு கவனம் உணவு எடுத்தால் எப்படி பசி ருசித்து சாப்பிடுவானோ அதுபோல அதையெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளுடைய முயற்சிகளுக்கு நற்கூலி தருவானாக, நம்முடைய முயற்சியை தௌஃபீக் செய்வானாக என்று கூறியவனாக இந்த உரையை துணை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தௌவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.